என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நேரத்தை கடத்தாமல் உடனடியாக என்னவென்று கேள். ஏனென்றால் இன்னும் 5 மணி நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் நான் சொல்கின்ற இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் உன்னை தேடி வரும். அப்படியானால் இதை நீ காலம் தாழ்த்தாமல் என்னவென்று கேட்கத்தானே வேண்டும். உனக்கு அப்படி வரக்கூடிய அழைப்பு என்ன செய்தியை கொடுக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். வராகி என்ன சொல்லப் போகிறாள், அந்த அழைப்பில் அப்படி உனக்கு என்ன செய்தி வரப்போகிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான நேரம். முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ உணர்ந்து, அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடம் சேர்க்க மாட்டாள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயம் முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருக்கும் விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளையினுடைய மனதில் மிகவும் ஆழமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னால் எதுவும் முடியாது, உன்னால் எதையும் நடத்திவிட முடியாது என்பதைத்தான். ஆனால் உன் தாயானவள் நான் உனக்கு அழுத்தமாக சொல்கின்றேன், என் குழந்தையே, இவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் பொய் என்று. இவர்கள் எல்லாம் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ உன் செவிகளுக்கு எப்பொழுதுமே எடுத்து சென்றிருக்க கூடாது என்று. ஏனென்றால் உன்னால் முடியும் என்ற ஒரு விஷயம் மட்டுமே உன் தாயானவள் இத்தனை காலமும் முழுக்க முழுக்க உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்று. ஆக இவர்களுக்கும் எனக்கும் இடையில் பல வித்தியாசம் இருக்கிறது. உனக்கான ஒவ்வொரு ஊக்கத்தையும் கொடுப்பதில் நான் கொடுக்கின்ற ஊக்கம் உன்னை நிச்சயமாக முடியும் என்ற வார்த்தைகளை சொல்லி வாழ வைக்கிறது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எந்த ஒரு காரியத்தையும் முடியாது என்று சொல்லி உன்னை பின்வாங்க வைக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று உணர முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கின்ற இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்காக என்னவெல்லாம் நடத்தப் போகிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த காலமும் நேரமும் உனக்கான ஒவ்வொரு நிலையிலும் உன்னையே உனக்கு நிச்சயமாக யார் என்று அறிமுகப்படுத்தும். உனக்குள் இருக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியாக வெளிக்கொண்டு வந்துவிடும். உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதனை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எந்த நாளும் உனக்கு வேண்டிய விஷயங்களை முழுமையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நமக்கான ஒன்றை சரியாக உணர்த்தும் என்பது உன் எண்ணமாக மாறும். நீ விருப்பப்பட்டது எல்லாமும் நீ விரும்பியது போலவே உனக்கு நல்லதொரு புரிதலை
நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாமும் எடுத்து சொல்லும் இந்த வாழ்க்கையை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். நாம் ஆசைப்பட்ட நிலையில் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் இனிமேல் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நான் வந்து ஒரு விஷயத்தை உனக்காக உணர்த்துகிறேன் என்றால் அவை எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் எல்லாவற்றையும் உனக்காகவே முன்னெடுத்து வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ அடையக்கூடிய லட்சியத்தை அடைய போராடி விட்டாயானால் இனி எல்லா நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நாம் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நம்மை கைவிடாது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நான் உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து முழுமையாக உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் முன்னின்று எடுத்துச் சொல்லாமல் எங்கும் செல்லாது. நீ இழந்து தவிக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் இனி அத்தனையிலும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது. உன்னுடைய நேரமும் காலமும் இனி உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான தருணங்களை இனிமேலாவது அம்மா சொன்னது போல செதுக்கு. என் குழந்தையே, எந்த ஒரு காரியமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் முடியாது என்று சொல்லும் பொழுது உன்னுடைய மனநிலையும், முடியும் என்று சொல்லும் பொழுதும் உன்னுடைய மனநிலையும் மாறுபடுகின்றது. உனக்கு தெரியாதா உன்னால் முடியுமா முடியாதா என்று? உன் மீது நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்றார் போல நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வதை நிச்சயமாக யாரால் ஒத்துக்கொள்ள முடியும்? உனக்குள் இருக்கின்ற திறமைகளையும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்பதை எல்லாமும் ஒருபோதும் யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்ட நேரங்களில் நீ ஆசைப்படுவது எல்லாமும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரங்கள் இனி எல்லாமுமே உனக்கான நிலைகளில் உன்னை வாழச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடியை நான் நிச்சயமாக கொடுப்பேன். ஆனால் எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்து நான் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து நிச்சயமாக நடந்தாயானால் இவர்களை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் துவம்சம் செய்துவிட முடியும். இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லாவற்றிற்குமான காரணங்களை நீயே கண்டுபிடிப்பாய். அதே நேரம் நாளை என்ன நடக்கப் போகிறது என்ற விஷயத்தை இன்றே கணித்து விடுவாய். அதே நேரம் இப்படி ஒரு காரியத்தை செய்தால் அது எப்படிப்பட்ட ஒரு முடிவை கொடுக்கும் என்பதனையும் நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்வாய். எதையுமே யோசித்து யோசித்து என் பிள்ளை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் இனிமேல் சட்டென்ற ஒரு முடிவுக்கு நீ சரியாக வருவாய். உன்னுடைய திறமைகள் இது போன்ற முடிவுகளை எல்லாமும் உன்னை எடுக்கச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் காலம் இனி உனக்கான எல்லா நிலையையும் உனக்கே என்று எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நல்லது வேண்டி இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு கிடைக்கும் எல்லா உண்மைகளையும் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். இவை அத்தனையும் நான் இருந்து உன்னை காக்கும்படி உனக்கான நிலைகளை சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை இவை எல்லாமும் முன்னின்று வழி நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதை யாரொருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறாரோ, தனக்கு நிறைவாக யாரொருவர் இதை பயன்படுத்தி கொள்கிறாரோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மை. அவர்கள் நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக அவர்களால் அந்த நொடியை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் தான் நினைத்தது போல ஒருவர் பெறக்கூடிய மனநிலைக்கு வருகிறாரோ அவர்கள் இந்த வாழ்க்கையின் தனக்கான லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாமுமே இனி உனக்கு அடுத்தது என்னவென்பதனை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்த நிலைகளை என் பிள்ளைக்கு அது தெளிவுபடுத்தி கொடுக்கும். நீ யோசிக்கின்ற இடத்திலேயே அது உன்னை வாழவும் வைக்கும். நீ யோசித்து யோசித்து மனம் குழப்பமடைவதற்கு பதிலாக நீ எந்த விஷயத்தை பற்றி சரியாக நினைத்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக அது மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் இதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நடப்பது என்னவோ உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிராகத்தான் நடக்கிறது. நடப்பது எல்லாமும் நீ யோசிப்பதை எல்லாமும் தலைகீழாக மாற்றித்தான் நடக்கிறது. இதை எல்லாமும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நாம் சந்தித்த இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக சிந்திக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது நமக்கு எதுவும் தவறாகி போகாது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். எந்த விஷயமாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு தவறான புரிதலை காண்பித்து கொடுக்கிறது என்றால் அந்த நேரத்தில் தெய்வம் இருந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் இருந்து உனக்கான சந்தர்ப்பத்தை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் இருப்பதை எல்லாமும் இனி என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீ வாழ்ந்து விட்டாலே அது போதும். நல்லது நடக்கும் என்பதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையில் இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விட்டாலே அது போதும். நான் இருப்பதை என் பிள்ளைக்கு நான் உணர்த்தும் காலமும் நான் இருப்பதை என் பிள்ளைக்கு தெரியப்படுத்தும் நேரமும் சரியாக வந்து விட்டது. எந்த நிலையிலும் இனி என் பிள்ளை எதையுமே நீ இல்லை என்று சொல்லிவிட மாட்டாய், கிடைக்காது என்று சொல்லிவிட மாட்டாய். மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீ ஒருபோதும் நம்பிவிட மாட்டாய். உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்வாய். நீ நினைத்தால் இங்கு எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். அது போதும். இனி வேறு எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்கான நேரம் உன்னை உருவாக்கி விட்டது. இன்னும் 5 மணி நேரத்தில் உனக்கு வரக்கூடிய அழைப்பு அப்படி என்ன செய்தியை சொல்லும் தெரியுமா? என் குழந்தையே, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தெளிவான சிந்தனைகளை பார்த்து வரக்கூடிய அழைப்பு ஒவ்வொன்றுமே உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லும். ஏனென்றால் உன்னிடத்தில் தவறான எந்த ஒரு விஷயங்களை சேர்ந்து
உன்னை தடமாறச் செய்ய நினைத்தாலும் அது இனிமேல் பலன் கொடுக்காது. அதனால் தீய விஷயங்களை பேசுகின்றவர்களும் தீய விஷயங்களை சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்துகின்றவர்களும் இனி உன்னை நெருங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவர்கள் யாரும் உன்னை நெருங்கி தேவையில்லாமல் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை சொல்லவும் வாய்ப்புகள் இல்லை. அதனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே நான் சொல்ல வேண்டி வருகின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளை பற்றி மட்டுமே சொல்லி நான் உன்னை வாழ வைக்க வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு புரிதல் இனி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கு. எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றி இனி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி சொன்னது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே மாற்றிவிடப்பட்டது. உனக்கான தேவைகளும் உனக்கான நேரங்களும் முழுக்க முழுக்க உனதாக்கிவிடப்பட்டது. இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையையும் நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே. எந்த ஒரு நிலைகளையும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்காக எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைக்கும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது, நான் நேற்று முந்தைய தினமும் உன் வீட்டிலிருந்து பஞ்சமி திதியில் முழுக்க முழுக்க உன்னுடைய அன்பால் நனைந்துதான் வந்திருக்கிறேன். என் பிள்ளை, நீ எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயலையும் செய்கின்றாய், அதுபோல உன்னை சுற்றியிருக்கின்ற மனிதர்கள் எப்படியெல்லாம் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நான் சரியாக புரிந்து கொண்டேன். நான் இருக்கும் பொழுது இனி என்னவானாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இவை எல்லாமும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களையும் நிறைவாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி உனக்கு எந்நாளும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள். முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள். நடப்பதை எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் உன்னை தொடர இந்த தெய்வம் தயாராக இருக்கிறது. நீயும் அதுபோல இந்த தெய்வம் உன்னை தொடர்வதை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட தயாராகி விட்டாயானால் இனி யார் நினைத்தாலும் எதையும் தடுக்க முடியாது. என் குழந்தையே, அம்மா இப்பொழுதும் சொல்கின்றேன், உன்னோடு பேசுகின்ற இந்த மனிதர்கள் எதிர்மறையான வார்த்தைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் உன் முன்னால் சொல்கிறார்கள் என்றால் அதை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு விடாதே. உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களை நீ உணர்ந்து வாழ வேண்டும். உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருப்பதில் எல்லாமும் உனக்கான தேவைகள் இனி முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டங்களை நான் உனக்கு சரி செய்து தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். பல ஆச்சரியங்களை நான் உனக்கு நடத்தி தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் நாம் வாழும் இந்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து விட்டோமானால் இனி நமக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் கொடுத்திருக்கிறது என்பதனை நாம் உணரும் பொழுது நமக்கான தருணம் அந்த நொடியில் இந்த வாழ்க்கையை நமக்கே என்று சரியாக மீட்டெடுக்கும் அத்தனை நல்லதொரு அனுபவங்களையும் நமக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும்
உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் உனக்கு சரியானதொரு நிலையை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்கு நல்ல காலம்தான். உனக்கு வருகின்ற எந்த அழைப்பும் உன்னுடைய நல்லதொரு சூழ்நிலையை பற்றி மட்டுமே உன்னிடம் பேசும் என்பதனை நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.